ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இன்னைக்கு 807வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. முக்கியமான அப்டேட்ஸ், ரெட்மில கிளியரன்ஸ் சேல கொண்டு வந்திருக்காங்க. இதுல எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ்க்கு சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு. அமேசான்ல இருந்து 6 மாசத்துக்கு ஸ்பாட்டிஃபைய ஃப்ரீயா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ட்விட்டர்ல ப்ளூடூத்துக்கு காசு வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், Xiaomiல இருந்து 12s அல்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இதுல வந்து ஒரு சூப்பரான சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுசான கான்செப்ட் போனை இட்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் போன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு லென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புது கான்செப்ட் இட்டு வந்திருக்காங்க. இது வந்து 1 inch சென்சார் அப்படின்றனால இவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா லென்ஸை யூஸ் பண்ணி வைட் ஆங்கிளா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் தான், அதனால அபிஷியலா வந்து சேலுக்கு வராது. இருந்தாலுமே இவங்க கான்செப்ட் காமிச்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து ஒரு மொபைல்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், அமேசான்ல இருந்து ஸ்பாட்டிஃபைய ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம். எல்லாருக்கும் கிடையாது. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசானோட கிரேட் இந்தியன் டே ஃபெஸ்டிவல்ல யாரெல்லாம் அவங்களோட மொபைல் அது போக எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் வாங்கினாங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ இங்க எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா டிவி மானிட்டர்லாம் கவர் ஆகணும். நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து எந்த விதமான ஆஃபர்ஸும் கிடைக்கல. இதை வந்து மெயில் மூலமா அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒருவேளை நீங்க வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் மொபைல்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அமேசான்ல யூஸ் பண்ணிட்டு சேம் மெயில் அக்கௌண்ட்டுக்கு மெயில் ஐடிக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கூப்பன் கோட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து வவுச்சர்ஸ் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான அப்டேட்ங்க, நீங்க ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்களா? நம்ம சேனல்ல இன்னைக்கு 5000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற பெஸ்டான மொபைல்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா லிங்க் ஐ பட்டன்ல கொடுத்தேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட், வி அதாவது வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து இப்போ ஒரு புது பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி மேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பெய்ட் பிளானா இருக்கு. இந்த போஸ்ட் பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி கால் ஃப்ரீயா பேசிக்கலாம், டேட்டா கொடுக்குறாங்க. இதை தாண்டி அவங்க கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அமேசான் பிரைமை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஹாட் ஸ்டாரை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, வி மூவிஸ் அது போக வி மூவிஸ், சோனி லைவ் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி வி கேம்ஸையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம். இது போக மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது ஹங்குமாவை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. யாராவது போஸ்ட் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்கன்னா வீல இப்படி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அப்டேட், கொஞ்ச நாளாவே $20 வெரிஃபிகேஷன் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது எலான் மஸ்க் தரப்புலேருந்து அஃபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நினைச்சோம் எலான் மஸ்க் அப்படின்றது ஒரு பெரிய பிசினஸ் மேன், பிசினஸ் மைண்ட் அப்படின்றத காட்டிட்டாரு. $20 பே பண்ண வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் அஃபிஷியலாவே ட்வீட் பண்ணிட்டாரு, இல்லப்பா நாங்க $20 வாங்கல, நாங்க வெறும் $8 தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. $8 அமௌண்ட் தான் வாங்குறாங்க. ஸோ 600 ரூபாய்க்கு மேல அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் டிக்கெட்டுக்காக 600 ரூபாய் எதுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க வந்து அமௌண்ட் பே பண்றதுனால உங்களால லாங் வீடியோவோ லாங் ஆடியோவோ அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பேம்ஸ் பக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம். இது போக வேற ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சுட்டு வெரிஃபிகேஷன் டிக்கெட்டோட சுத்திட்டு இருக்காங்க. அமௌண்ட் கட்டினா தான் வெரிஃபிகேஷன் டிக் அப்படின்றப்ப நிறைய ஃபேக் அக்கௌண்ட் காணாம போயிடும். ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு யாரும் காசு கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்றாங்க. எப்படி பார்த்தாலுமே எலான் மஸ்க் பிசினஸ் மைண்டோட தான் இந்த ட்விட்டரை வாங்கியிருக்காரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்து ரெட்மியோட கிளியரன்ஸ் சேல். ஆமா, ரெட்மியோட அபிஷியலான மினி வெப்சைட்ல இப்ப கிளியரன்ஸ் சேல் ரன் ஆகுதுங்க. ஸோ இந்த கிளியரன்ஸ் சேலை செக் பண்ணி பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளியரன்ஸ் சேல்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. குறிப்பா அவங்களோட பழைய ப்ராடக்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ரெட்மியோட நோட் 4 சீரிஸா இருக்கட்டும், நோட் 5 சீரிஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்த எல்லா மொபைல்ஸுமே கிளியரன்ஸ் சேல்ல எக்கச்சக்க மொபைல்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து 3999 ரூபாய் மொபைல் அவைலபிளா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் 4000 ரூபாய் சம்திங் பிரைஸ்ல இருந்து அவங்களோட பேஸ் வேரியன்ட் மொபைல்ஸ் அவைலபிளா இருந்தது. ரெட்மியோட ரெட்மி K20 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட் 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருந்தது. இது வந்து லான்ச் ஆன பிரைஸ் 25,000 ரூபாய் நினைக்கிறேன். இப்போ
15,000 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதனோட டிசைன் இன்னுமே சூப்பரா இருக்கு. நிறைய பேர் இன்னுமே எனக்கு பாப்அப் கேமராவோட மொபைல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து தரமான டீலா இருக்கும். ஸோ கிளியரன்ஸ் சேலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களோட ஆக்சசரிஸ்க்குமே ஆஃபர் இருந்தது. இதுல குறிப்பா அவங்களோட ஹெட்ஃபோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 99 ரூபாய் பிரைஸ்ல சேல் பண்றாங்க. ஸோ டெலிவரி சார்ஜ் எவ்வளவு போடுறாங்க அப்படின்றது தெரியல. 99 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீலா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து வாட்ஸ்அப்போட கடந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் மொத்தம் 26 லட்சம் அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அதுக்கான சொல்ற காரணம் அபியூசிங் கண்டென்ட்டை ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கன்னா உஷாரா இருங்க. நீங்க ஏதாவது தேவையில்லாம அபியூஸ் பண்ற மாதிரி கண்டென்ட்டை ஷேர் பண்ணீங்கனாலும் உங்களோட வாட்ஸ்அப் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து ஒரு 8 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு மேல நாங்கள் வந்து பர்மனண்டாவே பேன் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து எப்பவுமே அவங்க வாணிகா ஒரு வாரம் நினைக்கிறேன் பேன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஒருவேளை திரும்பவும் அந்த வேலையை பண்ணும்போது அவங்க பர்மனன்ட் பேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீ வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 8 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு மேல பேன் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் ரியல்மியோட 10 சீரியஸ்ல. ஆமாங்க, ரியல்மியோட ரியல்மி 10 சீரியஸ்ல ரியல்மி 10 ப்ரோ சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளேயோட வரலாம் அப்படின்னு ரொம்ப நாளா லீக்ஸ் போயிட்டு இருந்தது. நானும் கொஞ்சம் டவுட்ல தான் இருந்தேன் வருமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா கன்ஃபார்மா தெரியல அப்படின்றதுனால ஷேர் பண்ணாம இருந்தேன். இப்போ அஃபிஷியலா ரியல்மி தரப்புல இருந்தே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க 10 அப்படின்ற மாதிரி. அந்த 10 அப்படின்ற போஸ்டையே கர்வ் டிஸ்பிளேல போட்டிருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ரெட்மியோட 10 சீரியஸ்ல கண்டிப்பா கர்வ் டிஸ்பிளே மொபைல் ஒன்று வரப்போகுது அப்படின்றது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேர் இப்போ கூட சமீபமா கம்மி பிரைஸ்ல ஏதாவது கர்வ் டிஸ்பிளே மொபைல் இருக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் வந்தது. ஸோ ரியல்மி 10ல கண்டிப்பா கர்வ் டிஸ்பிளே மொபைல் இன்னும் வரப்போகுது. நடுவில் எங்கேயாவது ரியல்மிக்கு பதிலாக ரெட்மின்னு சொல்லியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரியல்மி 10 அடுத்து இந்தியாவில் லான்ச் ஆக போற ஒரு மொபைல் சாம்சங்கோட சாம்சங் S23 சீரியஸ், S23, S23 பிளஸ் இந்த ரெண்டும் பிஎஸ் லிஸ்டா இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமா S சீரியஸோட அடுத்த வெர்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான டெக் அப்டேட்ஸ்ல உங்களை வந்து பார்க்குறேன்.